பணியில் நமது அமைச்சர் கீதாஜியை பத்தி உங்களுக்கு தெரியும். சிம்பிளா சொல்ல போனோம்னா, தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி பாயும். இன்று அவருடைய தந்தையார் அண்ணாச்சி பெரியசாமி அண்ணாச்சி எவ்வளவோ காரியங்கள் செஞ்சிருக்காங்க. ஏன்னா நாங்கெல்லாம் கூட இருந்து பார்த்த ஆட்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம தூத்துக்குடி தருவை ஸ்டேடியமே அவங்களால் உருவாக்கப்பட்டதுதான், அவங்களுடைய உழைப்புல உருவாக்கப்பட்டது. அதே மாதிரி நிறைய காரியங்கள் ஸ்போர்ட்டுக்கு செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அமைச்சர் கீதாஜீவன் அவர்களும் அப்படித்தான். ரொம்ப எளிமையானவர்கள், சிம்பிளானவர்கள், பந்தா இல்லாதவர்கள். யாரும் நேரடியாக சென்று பார்க்கலாம். மற்றவர்களை போல ஒருத்தர ஸ்டெப் பை ஸ்டெப்பெல்லாம் பார்க்க வேண்டாம். ரெண்டாவது அவங்க கிட்ட ஒர்க் பண்றவங்க, அவங்க பியா இருக்கிறவங்க, கல்யாண சுந்தரா இருந்தாலும் சரி, அல்பர்ட் அவர்களா இருந்தாலும் சரி, போன் பண்ண உடனே என்ன வாங்கின அக்கா வீட்டுல இருக்காங்க பார்க்கலாம். இப்படிதான் போய் பார்த்த உடனே நம்ம காரியங்கள் என்ன சொன்னாலும் சரி அமைதியா கேட்டுட்டு ரைட் ஓகே செஞ்சிருவோம். செய்ய மாட்டேங்கிற வார்த்தையே வராது. ஆனால் ஒரு செயலாக்கம் நடந்து கொண்டே இருக்கும். நமக்கே தெரியாம செயலாக்கம் நடக்கும். அப்படிப்பட்ட நல்ல எண்ணம், நல்ல சிந்தனை கொண்டவர்கள் அவர்கள் மீண்டும் மீண்டும் அமைச்சராக வர வேண்டும் என்பது நம்முடைய ஆசை.